அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழ் முருகனுக்கு ஒரு சிறப்பானதான மாநாடு, அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் வெகு சிறப்பாக நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது. 2 நாட்கள் கோலாகலமாக கொண்டாட்டமாக உலக நாடுகள் அனைத்திலிருந்தும் இந்த விழாவில் பங்கு கொள்கிறார்கள். அதே மாதிரி அனைத்து பேரும் இங்கே முருகனை போற்றுவதும் பாடுவதும் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியும் சிறப்பையும் தந்து கொண்டு இருக்கிறது. சிறப்பான இந்த விழாவை நேரலையாகவும் வீட்டில இருந்தும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். உலகம் முழுக்க கொண்டாடக்கூடியது முருக வழிபாடு. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தமிழினுடைய வடிவமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அதனால முருகப்பெருமானை தமிழ் கடவுள் அப்படின்னு நாம சொல்றோம். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து அப்படிங்கிற வடிவங்கள் எல்லாம் முருகனோடு இணைக்கப்பட்டு அவரை தமிழுக்குரிய கடவுளாக தமிழ் கடவுள் அப்படின்னு நாம சொல்றோம். அப்ப தமிழ் பேசக்கூடிய மக்கள், தமிழ் அறிந்த மக்கள் அனைவருமே சேர்ந்து அந்த முருகனுக்கு ஒரு விழா எடுக்கிறது அப்படிங்கிறது என்னை போன்ற பேச்சாளர்களுக்கெல்லாம், ஏன்னா தமிழினாலே முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் அப்படின்னு அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி நல்ல தமிழ்ல திட்டினா கூட முருகன் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். அப்ப இவ்வளவு பேரும் சேர்ந்து முருகனை பாடி புகழ்ந்தா முருகனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். முருகனுக்கு மகிழ்ச்சியோ இல்லையோ, முருகன் மகிழ்ச்சி அடைகிற போது அவருடைய பக்தர்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அதனால எங்களுக்கும் அது பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. அறுபடை வீடுகள் இருக்கக்கூடியது தத்ரூபமா இங்க வச்சிருக்காங்க. இந்த பகுதியில இருந்து வேற பகுதிக்கு போக முடியாத பக்தர்கள் அதை பார்க்கும்போது அவங்க ஒரு நல்ல நிலை, பரவச நிலை அடைகிறாங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா. ஏன்னா ஒரு மாநாடு அப்படின்னும் போது கலை நிகழ்ச்சிகள், அதோட ஆய்வரங்கங்கள், அதுக்கப்புறமா நிறைய கருத்தரங்கங்கள், இது இல்லாம அங்க மக்களுக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்கும் வகையுமாக ரொம்ப அழகான ஒரு கண்காட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த கண்காட்சி பார்த்தீங்கன்னா 6 படை வீட்டுக்கும் ஒரே நேரத்தில் நம்மளால போக முடியாது. ஆனால் அதை ஒரே நேரத்தில் போய் அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பக்கத்திலேயே அந்த முருகப்பெருமானுடைய தரிசனம், ஆரத்தி இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவ்வளோ குறுகிய காலத்தில் இதெல்லாம் தயார் பண்ணோம். முருகன் அப்படின்னால வேல் தான். அந்த வேலும் மயிலும் பார்க்கும்போது பக்தர்கள் நல்ல அந்த அரோகரான்ற அந்த கோஷம் முழங்குறதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படின் போது என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் எப்பயுமே சொல்லுவாரு, முருகா அப்படின்னு ஒரு தரம் சொன்னாலே போதும் எல்லா நல்லதும் கிடைக்கும் அப்படின்னு. அப்ப எல்லாருமா சேர்ந்து முருகா முருகான்னு சொல்ல சொல்ல எல்லாருக்கும் எல்லா நலனும் கிடைக்கும். என்னுடைய சொற்பொழிவு இருக்கு 10 மணிக்கு மேல. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.